நேபாளத்தில் மீண்டும் ஒரு மாணவர் புரட்சி வெடிச்சிருக்குது. இந்த முறை சோசியல் மீடியா முடக்கத்திற்காக தெருக்கள் இறங்கி இருக்கிறது ஜென்சி. மத்திய காட்மாண்டில் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியபடி ஜென்சி புரட்சி அப்படிங்கிற பேரில் திரண்ட மாணவர்கள் முதல்ல நேபாள தேசிய கீதத்தை பாடியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஊழலுக்கு தடை விதியுங்கள், சமூக வலைத்தளங்களுக்கு அல்ல, அன்பேன் சோசியல் மீடியா அப்படிங்கிற பதாகையை ஏந்தியபடி நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றாங்க. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட சென்ற மாணவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தடியடி நடத்தி கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுச்சு. காவல்துறையினர் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கி சூட்டில் 15க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது இந்த நேரத்துக்கான தகவல். இந்த எண்ணிக்கை கூடலாம் அப்படிங்கிற கவலையும் அச்சமும் அங்கே நிலவுது. ஏராளமானவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. புட்வால் அப்படிங்கிற மற்றொரு நகரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பேரணியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு காரணங்கிறது சமூக வலைத்தளங்களுக்கான இந்த தடை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன், இம்மீடியட் ரீசன். அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் குறைந்த ஊதியத்துக்கு மலேசியா அப்புறம் வளைகுடா நாடுகளுக்கு பணிக்காக செல்கிறாங்க. வசதி வாய்ப்பு பெற்ற சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி பயில்றதுக்காக ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு வேறு நாடுகளுக்கு போய் எப்படியாவது படிச்சிடணும்னு போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, நாள்தோறும் குறைஞ்சபட்சம் 2000 இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அங்கே வேலை இல்லை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க வெளியேறுகிறார்கள். இப்போ வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சமூக வலைத்தளங்களை தான் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்க முடியும், யூடியூப்பை நம்பி அங்கே அவங்க சில விஷயங்களை செய்ய முடியும். அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறி இருக்குது. அப்போ அரசினுடைய இந்த திடீர் தடை அப்படிங்கிறது அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கக்கூடியதாக மாறுது. அதே நேரத்தில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினரும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் இருக்குல்ல, எக்கனாமிக் டிஃபரன்சஸ், அதை சுட்டி காட்டி தான் ஜென்சி இப்போ களத்தில் இறங்கியிருக்குது. இந்த வேறுபாடு தான் ஜென்சி போராட்டத்தை இன்னும் வேகமாக்கியிருக்கு, தூண்டி இருக்குன்னே சொல்லலாம்.